Hello students, இன்னைக்கு wave optics chapter ஓட previous year questions பார்க்க போறோம். So இந்த chapter நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கேன். Coming to the first part என்ன பார்க்க போறோம்னா interference of wave. So that is ரெண்டு wave coincide ஆகும்போது அதோட resultant intensity எப்போ maximum இருக்கும், minimum இருக்கும், with respect to the phase difference எப்படி intensity மாறும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு அடுத்து Young's double slit experiment. So இந்த டாபிக்ல கம்ப்ளீட்டா case and condition தான் இருக்கு. But the thing is way of approach. That is question ல given data எப்படி எடுக்கணும், எப்படி equate பண்ணணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே நம்ம step by step பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. So overall இந்த chapter பத்தி சொல்லணும்னா கம்ப்ளீட்டா case and conditions and formulas தான். அப்ப ஈஸியா படிச்சிடலாம். But the thing is calculation. Suppose calculationல ஒரு plus or minus மிஸ் பண்ணிட்டோம்னா entire sum தப்பாயிரும். So calculationக்கு ரொம்ப importance அதிகமா கொடுக்கணும். Okay. So இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் first time இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா நீட் சம்பந்தமான வீடியோஸா போட போறோம். So if you have any suggestion or queries மறக்காம கமெண்ட் பண்ணுங்க and நம்ம சேனலை subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon press பண்ணுங்க. So இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். First question பார்க்கலாம். Two slits in Young's experiment has a width in the ratio 1:25. The ratio of intensity at the maximum and minimum in the interference pattern is I maximum by I minimum கேக்குறாங்க. So first of all இந்த formula நமக்கு clear-ஆ தெரியணும். I maximum ஓட formula தெரியல நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல இது helpful-ஆ இருக்கும். I maximum is equal to root I1 plus root I2 the whole square. அதே மாதிரி I minimum is equal to root I1 minus root I2 the whole square. இவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது நமக்கு I1 I2 தேவை. பட் இங்க பாருங்க அவங்க இன்டென்சிட்டி ரேஷியோ கொடுக்கல, விட்த்தோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அப்ப இன்டென்சிட்டிக்கும் விட்த்துக்கும் என்ன ரிலேஷன்னா இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விட்த். ஸோ அப்போ டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தட் இஸ் I1 by I2 that is equal to W1 by W2 that is equal to 1/25. இன்டென்சிட்டி தானே வேணும். அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா போதும். அப்ப ரீஃபார்ம் பண்ணோம்னா 25 I1 is equal to I2 நமக்கு கிடைக்கும். அப்படியே இந்த வேல்யூல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா I maximum by I minimum that is equal to root I1 அப்படியே இருக்கட்டும். Instead of root I2 ன்ற இடத்துல root 25 I1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். The whole square. அதே மாதிரி denominatorல root I1 minus root I2க்கு பதிலா 25 I1 the whole square. Okay. So அப்ப இங்க வேல்யூ பாருங்க root I1 root 5 25 ன்றது 5. அப்ப இது வெளியே வந்துச்சுன்னா plus 5 root I1 the whole square divide by இங்க root I1 minus நமக்கு 5 root I1 the whole square. அப்ப இங்க calculate பண்ணா நமக்கு 6 root I1 the whole square ன்னு வரும். அதே மாதிரி denominatorல 4 root I1 the whole square ன்னு வரும். கரெக்டா? அப்ப இங்க பாருங்க I1 நமக்கு கேன்சல் ஆயிடும். root I1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 6 ஸ்கொயர் வந்து 36, அதே 4 ஸ்கொயர் வந்து 16. அப்ப calculate பண்ணோம்னா 9/4. So we'll check the option 1 is the right answer. Next one, இது last question ஓட அதே pattern தான். The interference pattern is obtained with two coherent light source of intensity ratio n. So intensity ratio கொடுத்திருக்காங்க. அது I1 by I2 ன்னு எடுத்துக்கலாம். That is equal to n. இந்த interference pattern the ratio ன்னு சொல்லிட்டு ஒரு equation கொடுத்திருக்காங்க. That is I maximum minus I minimum by I maximum plus I minimum will be. So இதை தான் நம்ம expand பண்ணி answer கண்டுபிடிக்கணும். So first of all I maximum I minimumக்கு நமக்கு formula தெரியும். Last questionல தான் பார்த்தோம். So அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். First நம்ம question எழுதிக்கலாம். I maximum minus I minimum by I maximum plus I minimum. Okay. So I maximumக்கு நம்ம formula பார்த்தோம். That is root I1 plus root I2 the whole square minus I minimumக்கு formula என்ன பார்த்தோம்? root I1 minus root I2 the whole square by நமக்கு என்ன வரும்? again I maximum என்ற இடத்துல root I1 plus root I2 the whole square plus I minimum என்ற இடத்துல again root I1 minus root I2 the whole square. So இதை இப்போ expand பண்ணலாம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a plus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. இது வந்து a minus b whole square ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப நம்ம expand பண்ணலாம். a plus b whole square ஃபார்முலான a square plus b square plus 2ab. அதே ஃபார்மேட்ல நம்ம expand பண்ணோம்னா இது a வா? So a square னா root cancel ஆகி எனக்கு I1 வந்துரும்.
அதே மாதிரி பிளஸ் பி ஸ்கொயர்ன்ற இடத்துல I2 பிளஸ் 2ab இடத்துல 2ab, ஸோ 2 ரூட் I1 ரூட் I2. நெக்ஸ்ட் மைனஸ் இங்க காமனா இருக்கு, அது கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். a ஸ்கொயர்ன்ற இடத்துல I1, b ஸ்கொயர்ன்ற இடத்துல I2 மைனஸ் 2ab இடத்துல நமக்கு I1 I2 வந்துருச்சு. ஓகே, ஸோ மேலே இருக்கிறது எழுதிட்டோம். அதே டினாமினேட்டர்ல பார்க்கலாம், அதே மாதிரி தான் இங்க ஃபார்மேட் வரும். again எனக்கு I1 plus I2 plus 2 root I1 I2 இது வந்து a plus b whole square formula plus a minus b whole square formula அதே pattern தான் I1 plus I2 minus 2 root of I1 I2. அப்ப பாருங்க இங்க என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய டேர்ம் கேன்சல் ஆகும். இங்க எனக்கு plus 2 root of I1 I2 இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப டினாமினேட்டர்ல வேற எனக்கு என்ன இருக்கு? I1 plus I1 2I1, அதே மாதிரி I2 plus I2 வந்து 2I2 இருக்கு. கரெக்டா? அதே நியூமரேட்டர்ல பாருங்க, இங்க I1 இங்க மைனஸ் காமனா இருக்கா, அது உள்ள போச்சுன்னா கேன்சல் ஆகும். அப்ப I1 மைனஸ் ஆஃப் I1 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி I2 இங்க மைனஸ் ஆஃப் I2 இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். அப்ப நியூமரேட்டர்ல 4 ரூட் ஆஃப் I1 I2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டர்ல எனக்கு 2 காமனா இருக்கு. அப்போ 4/2 இன்டூ ரூட் ஆஃப் I1 I2. டினாமினேட்டர்ல நமக்கு என்ன வரும்? I1 பிளஸ் I2. ஓகே, ஸோ ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை ரீஃபார்ம் பண்ணும். நான் இப்போ I1 அப்படின்றத NI2ன்னு எடுத்துக்க போறேன். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க எனக்கு ஆல்ரெடி 1, இங்க 2 ஆயிருச்சு, இங்க 2. I1ன்ற இடத்துல we'll substitute NI2 into root I2. டினாமினேட்டர்ல again I1க்கு பதிலா NI2 plus I2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரீஃபார்ம் பண்ணலாம். இங்க ரீஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு 2 இருக்கு, ரூட் n இருக்கு, ரூட் I2 வந்து I2. அதுமாதிரி டினாமினேட்டர்ல நமக்கு வந்து I2 வந்து காமனா இருக்கும், பேலன்ஸ் n plus 1. அப்போ I2 கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் பார்க்கலாம் 2 root n by n plus 1. So we'll check the option. Option 2 is the right answer. So the sum ரொம்பவே simple தான், but the thing is calculation மட்டும் carefully போடணும். அடுத்த question பார்க்கலாம். In the Young's double slit experiment, the intensity of light at a point on the screen where path difference is lambda is k. So first path difference lambda ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப intensity வந்து k ன்னு சொல்லிட்டாங்க. Where lambda being the wavelength of light used. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, the intensity at a point where path difference is lambda by 4. எனக்கு path difference lambda by 4 இருக்கும்போது intensity I என்னன்னு கேட்குறாங்க. So first நமக்கு intensityயோட ரிலேஷன் தெரியணும். Intensity I is equal to 4I0 cos square pi by 2. So இங்க phiன்றது வந்து phase difference. அப்போ phase differenceக்கு path differenceக்கு என்ன ரிலேஷன்னா, phase difference is equal to 2 pi by lambda into path difference. So first நம்ம substitute பண்ணி பார்க்கலாம் for both the cases. So first caseல எனக்கு path difference வந்து lambda. அப்போ நம்ம substitute பண்ணலாம். For the first case, phase difference is equal to 2 pi by lambda, path difference வந்து lambda. lambda cancel ஆயிடுச்சுன்னா phase difference ன்றது 2 pi, இங்க substitute பண்ணலாம். அப்போ intensity I is equal to 4I0 into cos square phi ன்ற இடத்துல 2 pi by 2. அப்போ 2 cancel ஆயிருமா? phi ன்றது 180. So cos 180 ன்றது -1. நம்ம calculate பண்ணோம்னா 4I0 into இந்த square இருக்குல்ல, அப்போ -1 into -1. -1 வந்து +1 ஆயிரும். This is equal to 4I0. இதுதான் நமக்கு maximum intensity ன்னு கொடுத்திருக்காங்க, which is k. அப்போ this is equal to k ன்னு எடுத்துக்கலாம். அதாவது k யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். That is equal to 4I0. So இதே மாதிரி செகண்ட் கேஸ்க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So செகண்ட் கேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? So அதுக்கு intensity I dash ன்னு எடுத்துக்கலாம். That is equal to 4I0 cos square, இங்க 5 கண்டுபிடிக்கணுமா? 5/2. So இங்க 5 is equal to 2 pi by lambda into path difference இங்க என்ன? lambda by 4 ஆ? அப்ப lambda by 4 னு substitute பண்ணா lambda cancel ஆயிடும். Again this is 1 and 2. அப்போ எனக்கு இங்க pi/2, that is 90 degree. அப்ப அப்படியே நம்ம substitute பண்ணலாம். அப்போ 4I0 into cos square 90/2, that gives 45 degree. Cos 45 என்ன? 1/√2 ஆ? அப்போ 4I0 into
1 by root 2 the whole square. இதுதான் நமக்கு I dash, that is equal to I dash is equal to 4I0 by 2. ஏன்னா root 2 whole square நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா 2 மாறிடும், that is 2I0. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க intensity. அப்ப அப்படியே நம்ம reform பண்ணலாம் பாருங்க. எனக்கு இங்க I dash is equal to 2I0 எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இனிஷியலா எனக்கு I இருந்தது அதுதானே K, that is K is equal to 4I0 தெரிஞ்சிருச்சு. So divide பண்ணலாம், I0 cancel, this is 1 and 2. அப்ப இந்த சைடு போயிடுச்சுன்னா I dash is equal to K by 2. We'll check the option, option 3 is the right answer. So இது வரைக்கும் பேசிக்ஸ்ல இருந்து சம்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து மெயினான சம்ஸ் பார்க்க போறோம். So அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் if the separation between coherent sources half and the distance of the screen from the coherent source is double, fringe width will become கேக்குறாங்க. So first of all, fringe width ஓட basic formula என்னன்னா beta is equal to lambda d by d. So lambda ன்றது wavelength, capital D ன்றது sourceக்கும் screenக்கும் நடுவுல இருக்க distance, அதே மாதிரி small d ன்றது sourceக்கு நடுவுல இருக்கிற distance, that is distance between the slit னு படிச்சிருப்பீங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா if the separation between the coherent source is half, அதாவது இந்த small d வந்து இப்போ எனக்கு half ஆயிடுச்சு, that means d by 2. அதே மாதிரி the distance of the screen from the coherent source is double. அப்போ capital D இருக்கிறது அப்படியே வந்து 2d மாறி இருக்கு. இப்போ fringe width என்னன்னு கேக்குறாங்க. அப்போ substitute பண்ணலாம். Beta dash is equal to lambda. Capital D ன்ற இடத்துல 2d, அதே மாதிரி small d ன்ற இடத்துல d by 2. So divide பண்ணலாம். divide பண்ண என்ன ஆகும்? Lambda lambda cancel ஆயிரும். கரெக்டா? So lambda lambda cancel ஆயிருச்சு. capital D, small d cancel ஆயிருச்சு. இந்த 2 மேல போயிடும். அப்போ beta by beta dash is equal to 1 by 2 2s are 4. So reform பண்ணலாம். beta dash is equal to 4 beta னு கிடைக்குது. So initially fringe with beta. இப்போ எனக்கு 4 beta னா அது 4 times increase ஆயிருக்கு. So we'll see the option. Option 2 is the right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே பேட்டர்ன் தான், ஒரு சின்ன டிஃபரன்ஸ். லாஸ்ட் கொஸ்டின்ல கோஹரண்ட் சோர்ஸ்னு கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து ஸ்லிட்னு கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். In a Young's double slit experiment, distance between slit and the screen is double. The separation between the slit is reduced to half as a result of fringe width. அதே மாதிரி fringe width தான் கேக்குறாங்க. So formula beta is equal to lambda d by d. So இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிருக்காங்க, distance between slit and screen. So அந்த சம்ல கோஹரண்ட் சோர்ஸ் இருந்துச்சு, இங்க ஸ்லிட்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப capital D வந்து டபுள் ஆகுது 2D. இப்போ small d பார்க்கலாம், that is distance between slit வந்து half ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ small d வந்து d by 2. இப்போ fringe width நம்ம பார்க்கணும் இல்லையா? So beta dash is equal to lambda, capital D ன்ற இடத்துல 2D, small d ன்ற இடத்துல d by 2. So divide பண்ணலாம். அப்படி divide பண்ண என்ன ஆகும்? Lambda lambda cancel ஆயிரும், capital D, small d cancel ஆயிரும். The two numerator போச்சு அப்படின்னா beta by beta dash is equal to 1 by 4 and cross multiply பண்ணா beta dash is equal to 4 beta. So we check the option, it increases 4 times, correct? So it became 4 times தான் error இருக்கு, it becomes 4 times. Option B is the right answer. And this question is a direct question from the theory. In Young's double slit experiment, if there is no phase difference between the light from the two slits, a point on the screen corresponding to the fifth minimum has a path difference. So இங்க minimum ன்றது destructive. நார்மலா இங்க maximum னா constructive and minimum ன்றது destructive. அப்ப destructive ல path difference கேக்குறாங்க. So இது direct theory நம்ம ஸ்கூல் புக்லயே படிச்சிருப்போம். Path difference for the destructive is 2n-1 lambda by 2. So இங்க n ன்றத 5 னு கொடுத்திருக்காங்க. அப்ப substitute பண்ணலாம். 2 into 5 minus 1 lambda by 2. So 2 5s are 10, 10 minus 1 வந்து 9, அப்ப 9 lambda by 2. To check the option, option 3 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இந்த question கொஞ்சம் carefully step by step பார்க்கணும். In Young's double slit experiment, the slits are 2 mm apart. So small d வந்து 2 mm னு கொடுத்திருக்காங்க. Are illuminated by 2 photons of 2 wavelengths. So 2 wavelength தான் நமக்கு different experiment. That is ரெண்டு experiment இருக்கதா எடுத்துக்கலாம். 1 and 2. So first wavelength lambda 1 ன்றது 12,000. So 12,000 Armstrong. And second one lambda 2 ன்றது 10,000. So 10,000 Armstrong. At what minimum distance from the common central bright fringe on the screen? 2 meters. So capital D அப்படின்றது 2 meter. From the slit, will a bright fringe from one interference pattern coincides with
bright fringe on the other. So first நமக்கு இது first experiment ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நான் ஒரு wavelength யூஸ் பண்றேன். அப்போ ஒரு particular point, அதை நம்ம common point ன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் எக்ஸ்ல எனக்கு ஒரு பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்குது. எத்தனாவது ஃப்ரிஞ்சுன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் N1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செட்டப் அப்படியே நான் வச்சுட்டு என்னோட வேவ்லென்த்தை மட்டும் மாத்துறேன். பிகாஸ் ஆஃப் த கேபிட்டல் டி ஸ்மால் டி கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இப்போ வேவ்லென்த் மட்டும் மாத்திரம், தட் இஸ் λ2. அப்போ அதே காமன் பாயிண்ட்ல பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் கிடைக்குது. பட் அதுவும் எத்தனாவது ஃப்ரிஞ்சுன்னு தெரியாது. அது N2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸ்லுமே எக்ஸ் வந்து காமன், தட் இஸ் சேம். இதை வச்சு இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு நமக்கு பேசிக் ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் லாம்டா டி பை டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே N1 லாம்டா 1 கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. ஓகே. ஸோ செகண்ட் ஒன்று அதே எக்ஸ் தானே, ஸோ ஈக்குவேட்டே பண்ணலாம். ஈக்குவல் டு N2 லாம்டா 2 capital D by small d. Okay. So the capital D, small d ரெண்டு இடத்துலையுமே சேம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் N1 by N2 எடுத்துக்கலாம். That is equal to lambda 2 by lambda 1. So lambda 2ன்றது என்னது, 10,000. So 10,000 Armstrong by lambda 1ன்றது 12,000 Armstrong. அப்போ Armstrong இந்த 3 zeros cancel ஆயிரும். அப்போ பேலன்ஸ் 5/6. அப்போ எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்னா, N1ன்றது 5ஆ இருக்கணும். கரெக்ட், ஏன்னா அதுக்கு தான் பேலன்ஸ் ஆகுது. N2ன்றது எனக்கு 6ஆ இருக்கணும். இந்த லாஜிக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணா போதும். நான் ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ண போறேன். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு N1 லாம்டா 1 டி பை டி தானே. இப்போ N1 வந்து 5 நமக்கு கிடைச்சிருச்சு. லாம்டா 1ன்ற இடத்துல 12,000 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻⁻10. கேபிட்டல் டின்றது 2, ஸ்மால் டின்றது 2 மில்லிமீட்டர். அப்போ 2 into 10⁻⁻3. அப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே கேன்சல் பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும். இந்த -3 மேலே போச்சுன்னா எனக்கு +3ஆக மாறிடும். அப்போ 10⁻⁻7. பேலன்ஸ் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுவோமா, 5 into 12 வந்து 60. ஸோ 60 into 10 பவர் இங்கே ஒரு 3 இருக்கு. ஸோ 3 இங்கே -10 + 3 வந்து -7. ஸோ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ 60 into 10⁻⁻4ன்னு வரும். ஆர்எல்ஸ் ஆப்ஷன் பாருங்க மில்லிமீட்டர்ல இருக்கு. மில்லிமீட்டர்னா 10⁻⁻3 வரணும். அப்போ 6 into 10⁻⁻3 மீட்டர்னு எடுத்துக்கலாம், which is 6 millimeter. So we'll check the option. Option B is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது லாஸ்ட் கொஸ்டினோட பேட்டர்ன் தான். Young's double slit experiment is first performed in air and then in a medium other than air. ஸோ ரெண்டு இதில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏர், செகண்ட் ஒன் வந்து வேற ஒரு மீடியம். ஓகே. இட் இஸ் ஃபவுண்ட் தட் 8th bright fringe in a medium lies where 5th dark fringe lies in the airனு சொல்கிறாங்க. தட் இஸ் எனக்கு மீடியமில் ஒரு காமன் பாயிண்ட்னு எடுத்துப்போம். அந்த இடத்துல 8th bright fringe கிடைக்குது. அதே நான் ஏர் மீடியம் வச்சு ப்ளே பண்ணும்போது அங்கே வந்து 5th டார்க் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே மீடியம் ரிலேஷன் இருந்துச்சுன்னா எது வேரி ஆகும், தட் இஸ் எந்த குவான்டிட்டி எஃபெக்ட் ஆகும்னு பார்க்கணும். எந்த குவான்டிட்டி எஃபெக்ட் ஆகும்னா வேவ்லென்த். ஸோ யூஸ்வலாக வேவ்லென்த் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் மீடியமில் அதோட வேவ்லென்த் லாம்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா, மீடியம் வேற ஏதாவது மீடியம் லைக் வாட்டர் ஆயில் வரும்போது லாம்டா பை மியூன்னு எடுப்போம். தட் இஸ் மியூன்றது ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ஓகே. இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். என்ன கேட்குறாங்க, த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம், இந்த மியூ தான் கேட்குறாங்க. ஓகே. இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஏர் மீடியம்ல நமக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைச்சிருக்கு. அப்போ ஃபார்முலா என்னது, xn is equal to 2n-1 lambda by 2 and capital D by small d. ஓகே. அதே எனக்கு மீடியம்ல 8th bright கிடைச்சிருக்கு. அப்போ xn எனக்கு என்னன்னா n lambda d by d. பட் இது ஒன்று ஏர் மீடியம்ல இல்லை, வேற ஒரு மீடியம்ல இருக்கு. அப்போ இந்த ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்குமா, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த xnனும் இந்த xnனும் ஈக்குவல், தட் இஸ் இது ரெண்டுமே காமன் பாயிண்ட்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தானே, ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது சப்ஸ்டியூட்டும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் x is equal to இங்கே 2 n-ன்ற இடத்துல நமக்கு 5 வருது. 2 into 5 -1 lambda capital D by 2 small d, that is equal to இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இங்கே 8th bright, அப்போ n-ன்ற இடத்துல 8. So 8 lambda d by refract index mu into d. அப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி கேன்சல் ஆயிரும்.
Next நமக்கு lambda lambdaவும் cancel ஆயிரும். Balance பார்க்கலாம். 2 5s are 10. 10 minus 1 வந்து 9. 9 by 2 is equal to 8 by mu. So you have to find refractive index. So mu is equal to 8 2s are 16. 16 by 9. So இதை calculate பண்ணலாம். இதை calculate பண்ணா approximately I'll get the answer as 1.78. So we'll check the option. Option 3 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். The intensity at the maximum in Young's double slit experiment is I0. The distance between two slits is 5 lambda, where lambda is wavelength. What will be the intensity in front of one of the slit on the screen? Place at the distance capital D is equal to 10D. அப்ப இங்க பாருங்க ரெண்டு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. Distance from the slit and screen க்கு கொடுத்திருக்காங்க and distance between slit க்கு கொடுத்திருக்காங்க. So இது ரெண்டுமே நம்ம sumsல யூஸ் பண்ற மாதிரி வரும். And also இங்க maximum intensity வச்சு தான் ப்ளே பண்ணிருக்காங்க. அப்போ maximum intensity வச்சு ப்ளே பண்ணாங்கன்னா formula intensity I is equal to I0. I0 the maximum intensity into cos square 5 by 2, where 5 is a phase difference. So phase difference is equal to 2 pi by lambda into path difference. இப்போ path difference கண்டுபிடிக்கணும். அப்போ path difference கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன formula யூஸ் பண்ணலாம்னா path difference is equal to small d square by 2 into capital D. So இந்த formula வந்து derive பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. So இந்த formula தெரியல நோட் பண்ணிக்கோங்க. Okay. So path difference is equal to small d ன்ற இடத்துல எனக்கு 5 lambda இருக்கு. Or else இதையும் நம்ம substitute பண்ணலாமா? First இது substitute பண்ணிடலாம். அப்ப இன்னுமே ஈஸியா இருக்கும். அப்போ small d square by 2 into capital D ன்ற இடத்துல first 10d நம்ம substitute பண்ணிடலாம். அப்ப பாருங்க இங்க ஒரு d cancel ஆயிடுச்சு. Balance நமக்கு என்ன இருக்கும்? d by 20. Okay. And small d ன்ற இடத்துல நமக்கு 5 lambda இருக்கு. அப்போ 5 lambda by 20, that will be lambda by 4. அப்போ path difference ன்றது lambda by 4 ன்னு கிடைச்சிருச்சு. So இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? We can find the phase difference. அப்போ phase difference 5 is equal to 2 pi by lambda into path difference lambda by 4. அப்போ lambda cancel ஆகும் and this is 1 and 2, that is equal to pi by 2. Pi by 2 ன்றது என்னது? 90 degree. கரெக்டா? So அப்படியே இந்த formula substitute பண்ணலாம். So intensity I is equal to I0 cos square 5 ன்ற இடத்துல 90 by 2. 90 by 2 ன்றது 45. So you can substitute as I0 into cos square 45. Okay. So நமக்கு cos 45 வந்து 1 by root 2 ன்னு தெரியும். இங்க cos square இருக்கா? அப்போ 1 by root 2 the whole square. That will give I0 by 2. So we'll check the option. Option 3 is the right answer. Next pattern of the question பார்க்கலாம். In Young's double slit experiment, the separation D between slit is 2 mm. The wavelength lambda of the light is 5896 angstrom and distance D between slit and screen is 100 cm. So இங்க நிறைய given data தந்திருக்காங்க. அடுத்து it is found that angular width of the fringe is 0.20 degree. To increase the fringe angular width to 0.21 degree, the separation between slit need to be changed கேக்குறாங்க. So அப்ப என்னன்னா இவங்க width of the slit-யும் angular width-யும் relate பண்றாங்க. Okay. So first given data எழுதிக்கலாம். Initially நமக்கு angular width வந்து 0.2 degree and final வந்து 0.21 degree. Okay. Initially width of the slit வந்துட்டு 2 mm and final நம்ம d dash ன்னு எடுத்துப்போம். Okay. So அப்போ angular width ஓட நமக்கு formula என்னன்னா angular width 5 is equal to lambda by d. இங்க wavelength change ஆன மாதிரி சொல்லவே இல்லை. So we don't want to take. அப்போ substitute பண்ணலாம். Initial angular width வந்து 0.20. That is equal to lambda by d ன்ற இடத்துல 2 mm. millimeterனே எழுதலாம் because option millimeter தான் இருக்கு. அடுத்த angular width வந்து 0.21 degree. That is equal to lambda by அந்த d தானே கண்டுபிடிக்கணும். So you can take it as d dash. Okay. So அப்போ ரொம்ப simple. நம்ம divide பண்ணலாம். அப்படி divide பண்ணா நமக்கு lambda cancel ஆகும். Balance d numeratorக்கு போயிருமா? அப்போ d numeratorக்கு போயிருச்சுன்னா d dash by 2 mm is equal to 0.20 by 0.21. So இங்க multiply and divide by 100 போட்டுக்கலாம். அப்போ 20 by 21 மாறிடும். And 2 mm இந்த side எடுத்தோம்னா into 2 mm. That is equal to d dash. So இங்க 20 into 2 போது நமக்கு 40 வந்துரும். So 40 mm by 21. Okay. So அப்போ இதை நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா
approximate 1.9 millimeter கிடைக்கும். So we'll check the option 2 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது last questionோட pattern தான். In a double slit experiment, when light of wavelength 400 nanometer was used, the angular width of first minima found on a screen placed 1 meter away was found to be 0.2 degree. So given data நிறைய தந்திருக்காங்க, wavelength கொடுத்திருக்காங்க, capital D கொடுத்திருக்காங்க, angular width கொடுத்திருக்காங்க. What will be the angular width of the first minima if the entire apparatus immersed in water? So அப்போ இங்க என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா மீடியம் வந்து சேஞ்ச் ஆகுது. எனிவே angular width வச்சு தான் ரிலேட் பண்றாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம் phi is equal to lambda by d. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருக்கேன், எப்பவுமே நமக்கு ஏர் மீடியம் தவிர்த்து வேற ஏதாவது மீடியம் மாத்துறாங்க அப்படின்னா நார்மலா ஸ்மால் டி அண்ட் கேபிட்டல் டி அப்படியே கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், தட் இஸ் வேவ்லென்த் ஆஃப் லைட் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும். அப்போ ரெண்டு கேஸா எழுதிக்கலாம். இனிஷியலா எனக்கு ஆங்குலர் வித் 5 வந்துட்டு 0.2 டிகிரி. ஓகே, ஃபைனல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இனிஷியலா எனக்கு இது ஏர் மீடியம்ல பண்ணிருக்காங்க, அந்த லாம்டா வந்துட்டு 400 நானோமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதே எனக்கு மீடியம் மாறும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதை லாம்டா பை மியூ அப்படின்னு இது பண்ணலாம். ஓகே, அப்படியே ரிலேட் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்மால் டி எனக்கு என்னது, ஸ்மால் டி இஸ் கான்ஸ்டன்ட், அப்போ அதை விட்டுறலாம். அப்போ பேலன்ஸ் 5 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. சப்ஸ்டியூட் பண்ணலாம், 5 இஸ் ஈக்குவல் டு 0.2 டிகிரி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா, இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ், இப்போ எனக்கு ஆங்குலர் வித் கண்டுபிடிக்கணுமா, 5 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா பை மியூ. ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணும்போது பாருங்க சிம்பிள், லாம்டா லாம்டா கேன்சல் ஆயிடுது, அதனால தான் நான் லாம்டா அப்படியே வச்சேன். ஸோ லாம்டா லாம்டா கேன்சல் ஆயிடுச்சு, மியூ வந்து நியூமரேட்டருக்கு போயிருமா, அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 0.2 டிகிரி பை 5, இந்த 5 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 0.2 டிகிரி பை மியூவா, மியூவோட வேல்யூ தானே 4/3 கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் 4/3, 3 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், கரெக்டா. ஸோ அப்போ 0.2 into 3 that will give 0.6/4, that is equal to angular width 5. ஸோ அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா you will get the answer as 0.15 degree. Okay, so we'll check the option 3 is the right answer. So இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. if you have any suggestion or queries மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. and நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. Thank you students.